உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இந்த சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்னன்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அது 2025 ஜனவரி மாதம் 21 நடந்துச்சு. அது ஏப்ரல் மாதம் 3 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கடகத்துல நீச்ச கதியில் இருந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி பின்னோக்கி வந்து மிதுனத்துக்கு ஜனவரி மாதம் 21 வந்திருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப செவ்வாய் பகவான்னாவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம். செவ்வாய் பகவானாவே அண்ணன் தம்பிகளை குறிக்கும், ரத்த சம்பந்தம், அந்த பிளட் சர்க்கிள். அப்ப அண்ணன் தம்பிகளுடைய உறவு முறைகளுக்கு காரணம் இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப அண்ணன் தம்பிகள் நல்லா இருக்கிறதோ, சண்டை சச்சரவோடு இருக்கிறதோ, நல்ல முறையாக வாழ்ந்து நல்ல பேர் எடுக்கிறதோ அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்துத்தான் அமையும். அது போக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பூமிக்கு காரகன். ஒரு சிலர் 50 வருஷமானாலுமே ஒரு பூமி கூட வாங்கவே முடியாது. ஒரு சிலர் ஆப்பட்டது தனக்கு 25 வயசு கூட இருக்காது, பூமி வாங்கியிருப்பார். அது போக இன்னொரு சிலர் ஆகப்பட்டது பூமி வாங்கி 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 ஏகப்பட்ட பூமி 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இதற்கு எல்லாம் காரணமாகப்பட்டது இந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றோ, செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றோ, செவ்வாய் பகவான் சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டோ இருந்தால் அவங்க இந்த பூமியினால நிறைய சாதிப்பாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க நல்லா இருப்பாங்க. இது போக அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வீரம், தைரியம், நல்ல முடிவுகள், எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த தெம்பு இதெல்லாமே நல்லா இருக்கும். இதே இந்த செவ்வாய் பகவானால கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான முன்கோபம், அவங்க பாத்தீங்கன்னா எதிர்பாராம சில வேகமான முடிவுகள் எடுக்கிறது. அப்ப இதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கும் இந்த செவ்வாய் பகவான் கெட்டு இருந்தா அது மாதிரியே நடந்துடும். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் அண்ணன் தம்பிகள், இந்த பூமி சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய முன்கோபம், அதுபோக இந்த செவ்வாயினால நல்லா படிச்சு டாக்டரா வர்றவங்க, அதே சமயத்துல மிலிட்ரியில வர்றவங்க, இந்த யூனிஃபார்ம் போட்ட தொழிலுக்கு எல்லாமே காரணம் அந்த செவ்வாய் பகவான் தான். இப்போ ஒவ்வொருத்தர் மிலிட்ரியில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் தீயணைப்புத்துறை அதில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஐஜி, இது மாதிரி படிப்படிய பதவி உயர்வு இது மாதிரி இருக்கிறாங்க. இதற்கு எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் தான் காரகன். இப்ப அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஒரு ஜாதகத்திலே எங்கெங்க இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ராசியிலிருந்து எண்ணி வர 3ஆம் இடம், அது போக 6ஆம் இடம், அது போக 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் இருந்தால் ரொம்ப நல்லது. அது போக 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் ஒரு 50-60% நல்லது. அப்ப இந்த இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். இது போக மற்ற இடங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்ப மற்ற இடங்கள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த செவ்வாய் பகவானை குரு பார்த்தோ, இல்ல அந்த செவ்வாய் பகவான் இங்கே ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ நல்ல ஸ்தானத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த செவ்வாய் பகவானால நல்லதான் நடக்கும். இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் அவங்க 2ஆம் இடத்துல இருக்குது. இப்ப அந்த 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்தது யாரு? புதன் பகவான். அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்தது புதன் பகவான்.
அந்த புதன் பகவான் இருப்பது ரிஷபராசிலிருந்து எண்ணி வர 10ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டுல. அப்போ அந்த புதன் பகவான் இருக்கிறது 10ஆம் இடம், அது சனி பகவானுடைய வீடு. அங்கு சனியும் ஆட்சியாக இருக்கிறார். இதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் சொல்றேன்னா, அந்த செவ்வாய் நின்ன அந்த ஸ்தானாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருப்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம். அப்ப அந்த ரிஷபராசிக்கு வீடு கொடுத்த அந்த புதனுக்கு வீடு கொடுத்தது சனி பகவான். அந்த சனி பகவான் அங்க ஆட்சியா இருக்கிறாங்க. இது 2வது யோகம். அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில தொழில் நல்லா இருக்கும். அப்ப அந்த தொழிலுக்கோசரம் அவங்க இப்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கடந்த காலங்கள்ல தொழில் செஞ்சு நல்ல நிலைமைக்கு வர முடியல, அந்த தொழில்ல லாஸ் இருக்கிறாங்க, அந்த தொழில்ல ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகணும், சைன் ஆகல, இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் சைன் ஆகலினாலும் சைன் ஆகும். இப்போ 1 கோடி 2 கோடி நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போ தொழில் நல்ல நிலைமைக்கு வரும். அப்போ 50,000 ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 5 கோடி ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அது 50 கோடி 100 கோடி போட்டு பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல அது விஸ்வரூபம் எடுக்கும். அப்ப ரிஷபராசியில் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய பிசினஸ் வகையில தொழில் வகையில தைரியமாக இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். கடந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு கடன் பட்டீங்க, எவ்வளவு தொழில் நல்ல முன்னேறாமல் அந்த தொழில் சிக்கல்ல இருந்து வேலைக்கு ஆள் கிடைக்காமல், அந்த தொழில் செய்யறதுக்கு பணம் இல்லாமல், அந்த தொழில் செய்வதற்கு பேங்க்ல கடன் கேட்டும் அந்த கடன் கிடைக்காம எவ்வளவு பேர் வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த நிலை இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்காது. பேங்க் மூலியமா கடன் கிடைக்கும், கடனை வாங்கி கடனை கட்டிடுவீங்க. அதே சமயத்துல இந்த கடன்ல இருந்து நீங்க நல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்ந்து மீண்டும் நல்ல நன்மை கண்டிப்பா வருவீங்க. அப்ப தொழிலை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க எந்த தொழில் வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். அதே சமயத்துல வேலைக்கு போறவங்க, ஒரு வேலை நல்ல வேலையா கிடைக்கல, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்குமா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், நான் உயர் பதவி எதிர்பார்க்கிறேன், அது கிடைக்குமா அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி பண்ணுங்க. நான் வெளிநாட்டுல ஒரு கம்பெனியில் இருக்கிறேன், அந்த கம்பெனிலேருந்து நான் வேற கம்பெனிக்கு மாறணும், இல்லை அந்த கம்பெனியில் எனக்கு நல்லா வேலை கரெக்ட் ஆயிருமா, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, கண்டிப்பாக தீரும். இப்போ அந்த வெளிநாட்டுல எனக்கு வேலை கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கும். அந்த வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சு நான் வளர முடியுமா, கண்டிப்பா வளர முடியும். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோ, மலேசியாவோ, கனடாவோ, ஆஸ்திரேலியாவோ, யுஎஸ்ஏவோ, சுவிட்சர்லாந்தோ, எந்த கண்ட்ரியில் நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிஸ்னஸ் வேலை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 8ஆம் இடம்ங்கிறது யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. அந்த குரு எங்க இருக்கிறாரு? உங்க ராசியிலே இருக்கிறாருங்க. உங்க ராசியிலிருந்து அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கறாருங்க, 7ஆம் இடத்தை பார்க்கறாருங்க, 9ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. 5ங்கிறது குழந்தை பாக்கியம். உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அந்த குறை தீரும். குழந்தை பாக்கிய குறை இருந்தாலும் நீங்க உங்களுக்கு இந்த பீரியட்ல நல்ல புத்திரர்கள் கண்டிப்பாக பிறப்பார்கள், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும், கருணிக்கும். அப்ப பல நாள் தவம் இப்ப உங்களுக்கு பார்க்க போன நிறைவேறும். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு தீரும். நீங்க சொத்து வாங்கணும்னா தாராளமா வாங்கலாம். உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே
பெரிய லெவல்ல வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பழக்க வழக்கங்களும் நல்லபடியாக அமையும். உங்களை சுத்தி நல்ல மனிதர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. இதனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அந்த 7 கலஸ்திரஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடங்கிறதுனால விபரீதிய அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும். விபரீத ராஜயோகம்னு என்ன? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி, திடீர் ஷேர் மார்க்கெட்ல, இது மாதிரி ஏதாவது ரூபத்துல விபரீத ராஜயோகம், திடீர் பணம் கிடைக்கும் உங்களுக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சினால ரிஷப ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள், என்ன புத்தி நடக்குது, என்ன தசை நடக்குது, அதை மட்டும் தயவு செய்து இப்ப பார்த்துட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.